ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 2 லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் நான் வந்து பார்க்க போறோம். பார்ட் 1, 2, 3, 4, 5 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இதுல இருந்து இப்போ பார்ப்போம். How can we measure angles directly without having to subtract? நம்ம ஆங்கிளை வந்து சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்காம டைரக்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். The protractor, so the center is on the vertex of the angle. வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோமோ அந்த ஆங்கிள் என்ன செய்யணும், அந்த ஆங்கிளோட vertexும் ப்ரொடக்டரோட சென்டரையும் நம்ம மேட்ச் ஆகுற மாதிரி என்ன செய்யணும், பிளேஸ் பண்ணணும். Align the protractor so that the arm passes through the 0 degree mark as in the picture below. இப்ப நம்ம ப்ரொடக்டர் வந்து எப்படி பிளேஸ் பண்ணணும், நம்ம வேர்டெக்ஸ்ல தான் பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த ப்ரொடக்டரோட 0 டிகிரி இது வந்து எதுல பிளேஸ் ஆயிருக்கணும் அப்படின்னா, ஒன்னு OA அப்படிங்கிற ஆர்ம்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கணும், இல்லைன்னா OB அப்படிங்கிற ஆர்ம்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கணும். ஆர்ம் வந்து எப்படி இருந்தாலும் சரி நம்ம ப்ரொடக்டரை எப்படிதான் வைக்கணும், கரெக்டா ஏதாவது ஒரு ஆர்ம்ல ப்ரொடக்டரோட 0 டிகிரி இருக்கிற மாதிரி தான் பிளேஸ் பண்ணணும். What is the degree measure of AOB? இப்போ AOB யோட மெஷர்மெண்ட் என்ன இருக்கு, இங்க 0 இருக்கு, இங்க என்ன இருக்கு 80 இருக்கு. அப்போ OB யோட மெஷர்மெண்ட் என்னது 80. ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது, 100ன்னு போட்டுறக்கூடாது. ஏன், நம்ம 0 டிகிரி எங்க இருந்து தான் கவுண்ட் பண்றோம், இங்க இருந்து தான் கவுண்ட் பண்றோம். அப்போ இன்னர் மோஸ்டா தான் என்ன செய்யணும் பார்க்கணும். அப்போ 80 டிகிரி இஸ் கரெக்ட். மேக் யுவர் ஓன் ப்ரொடக்டர். இப்போ நம்மளோட ப்ரொடக்டரை நம்மளே மேக் பண்ண முடியுமா? எஸ் we can. எப்படி மேக் பண்றது? You may have wondered how the different equally spaced marking are made on a protector. We will now see how we can make some of them. Protector வந்து எப்படி இருக்கு, கரெக்டா ஈக்குவலா வந்து லைன் வந்து போட்டிருக்காங்கல்ல, இதே மாதிரி நம்ம ஈக்குவல் லைன் வந்து எப்படி போட்டு ப்ரொடக்டரை வந்து மேக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Draw a circle of a convenient radius on a sheet of paper. Cut out the circle. A circle or one full turn is 360 degree. இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். அந்த பேப்பர்ல வந்து நமக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ அவ்வளோ ரேடியஸ்ல நம்ம என்ன செய்யறோம், ஒரு சர்க்கிள் வந்து டிரா பண்றோம். அந்த சர்க்கிளை வந்து திரும்ப என்ன செய்யறோம், கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த சர்க்கிள் எவ்வளோ டிகிரிஸ் இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு ஃபுல் சர்க்கிள் எவ்வளோ டிகிரிஸ்ல இருக்கும், 360 டிகிரிஸ்ல இருக்கும். Fold the circle to get two equal halves and cut it through the crease to get a semicircle. Write 0 degree in the bottom right corner of the semicircle. ஒரு சர்க்கிளா ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த பேப்பர் வந்து என்ன செய்யறோம், ஃபோல்ட் பண்றோம். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 செமி சர்க்கிள் வந்து கிடைக்கும் இல்லையா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க 0 டிகிரின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி தான் ஒரு சர்க்கிள் பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை வந்து ரெண்டா வந்து ஃபோல்ட் பண்றோம். ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு செமி சர்க்கிள் கிடைக்கும். அந்த செமி சர்க்கிள்ல வந்து இந்த கார்னர்ல நம்ம 0 டிகிரின்னு மெஷர் பண்றோம், இந்த கார்னர்ல 180 டிகிரின்னு மெஷர் பண்றோம். The measure of half a circle is 1/2 of a full turn. So the measure of half turn is 1/2 of 360 equal to 180 டிகிரி. இப்ப நமக்கே தெரியும் ஒரு சர்க்கிள் அப்படிங்கும்போது அது எவ்வளவு டிகிரிஸ் இருக்கும், 360 டிகிரிஸ் இருக்கும். அந்த 360 டிகிரில ஹாஃப் அப்படிங்கும் போது, ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கும் போது என்ன செய்வோம், 360 2 பிரிப்போம். 360 2 பிரிக்கிறதுக்கு என்ன செய்யணும், 2 டிவைட் பண்றோம். 1 2 is 2, 8 2s are 16, 0. அப்போ எவ்வளவு டிகிரிஸ் வரும், ஹாஃப் சர்க்கிள் அப்படிங்கும் போது 180 டிகிரிஸ் வரும். Thus write 180 degree in the left bottom corner of the semicircle. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க வந்து 0ல இருந்து 180 டிகிரின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு இங்க இருந்து அப்ப எத்தனை லைன்ஸ் நம்ம கிடைக்கும், எத்தனை யூனிட்ஸ் வந்து இருக்கும், 180 யூனிட்ஸ் ஆர் 180 டிகிரிஸ் வந்து இருக்கும். Fold the semicircle sheet in half are shown in figure 2.15 to form a quarter circle. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹாஃபா ஃபோல்ட் பண்றதை திரும்ப என்ன செய்யறோம், ஹாஃபா ஃபோல்ட் பண்றோம். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சர்க்கிளை நம்ம 4 மடிச்சோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பார்ட் கிடைக்கும், 4 பார்ட் கிடைக்கும். இந்த 4 பார்ட் இது வந்து என்னது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எள்ளு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம், ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள் அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ல பாதி தான் என்னது ரைட் ஆங்கிள். 2 ரைட் ஆங்கிள் சேர்ந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது,
ரைட் ஆங்கிள் கிடைச்சது. ரைட் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்ன? 90 டிகிரி. எப்படி 90 டிகிரி? The measure of a quarter circle is 1/4 of a full turn. The measure of a 1/4 turn equal to 1/4 of 360 equal to எவ்வளவு வரும்? இப்ப நம்ம ஒரு சர்க்கிள் வந்து எவ்வளவா பிரிச்சிருக்கோம்? 4 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஒரு சர்க்கிள் அப்படிங்கும் போது அது எத்தனை டிகிரிஸ் இருக்கும்? 360 டிகிரிஸ் ஆர் 360 யூனிட்ஸ் இருக்கும்னு பார்த்திருக்கோம். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆங்கிள் வருதுன்னு தெரிஞ்சிடும். 1/4 is 4, 9 4s are 36, 0. அப்ப எத்தனை டிகிரிஸ் வருது? 90 டிகிரிஸ் வருது. அப்போ ஒரு சர்க்கிளை 4ஆ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கி? 90 டிகிரி கிடைக்கி. 90 டிகிரி அப்படிங்கும் போது என்ன ஆங்கிள்? ரைட் ஆங்கிள். The measure of a 1/4 turn equal to 1/2 of a half turn. 1/2 of half. இப்ப நம்ம இதை வந்து என்ன சொன்னோம்? ரைட் ஆங்கிள் அப்படிங்கும் போது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பாதி தான் சொன்னோமா? அப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ங்கும் போது 180 டிகிரி இருக்குமா? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பாதி அப்படிங்கும் போது என்ன வரும்? 90 டிகிரின்னு வருமா? நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அல்லது ஒரு ஃபுல் சர்க்கிளை நம்ம 4ஆ டிவைட் பண்ணாலும் எப்படி வரும்? 360 4ஆல டிவைட் பண்ணணும். இது ரெண்டுமே என்னதான்? சேம் தான். Fold the sheet again as shown in figure 2.16 and 2.17. 4 பார்ட்டா வந்து பிரிச்சோம் இல்லையா? அதை திரும்ப என்ன செய்யறோம் அப்படின்னா இன்னொரு ஃபோல்ட் பண்றோம். அப்படி இன்னொரு ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு எத்தனை கிடைக்கும்? 1 2 3 4 4 plus 4 8. அப்போ ஒரு சர்க்கிள்ல நமக்கு எத்தனை கிடைக்கும்? 8 பார்ட் வந்து கிடைக்கும். ஏற்கனவே ஒரு சர்க்கிளை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணியிருந்தோம்? 4ஆ வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? 4ஆ ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது? 90 டிகிரிஸ் வந்து கிடைச்சது. இப்போ இதே சர்க்கிளை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 8ஆ வந்து ஃபோல்ட் பண்றோம். அப்படி 8ஆ ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி 8ஆ ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள் எவ்வளவு டிகிரிஸ் இருக்கும்? 360 டிகிரிஸ் இருக்குமா? அதே மாதிரி இதை எத்தனை ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்? 8 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 8ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1/8 is 8, 4 8s are 32, பேலன்ஸ் 4, 8 5s are 40. அப்போ 45 டிகிரிஸ் கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு சர்க்கிளை 8ஆ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 45 டிகிரி கிடைக்கும். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? 180 டிகிரிய 4ஆ டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 90 டிகிரிய 2ஆல டிவைட் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். When folded this 1/8 of the circle or 1/8 of a turn or 1/8 of 360 degree or 1/8 of 180 degree or 1/2 of 90 degree. இப்போ நம்ம ஒரு சர்க்கிளை வந்து 8ஆ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 45 டிகிரி கிடைக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 45 டிகிரியா இருக்கும். அப்போ 0ல இருந்து 45 வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். திரும்ப இதோட வேல்யூ என்னது? 45. அப்போ 45ல இருந்து திரும்ப 45 ஆட் பண்ணோம்னா 90 கிடைக்கும். இதோட வேல்யூ 90ல இருந்து 45 ஆட் பண்ணோம்னா 135. இதோட வேல்யூ 135ல இருந்து 45 ஆட் பண்ணோம்னா 180. The new creases formed give us measure of 45 degrees and 180 minus 45 degree 135 as shown. Write 45 and 135 at the correct places on the new crease along the edges of the semicircle. இப்போ நம்ம ஏற்கனவே 0 டிகிரி 180 டிகிரி 90 டிகிரி வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இந்த ரெண்டு கிரீஸும் தான் நம்ம என்ன செய்யணும்? மார்க் பண்ணணும். நமக்கு தெரியும் இதோட வேல்யூ என்ன? 45னு தெரியும். இதோட வேல்யூ 45னு தெரியும். அப்போ 90ல இருந்து 45 ஆட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா 180ல இருந்து 45 சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டுமே என்ன வேல்யூ தான் வரும்? 135 தான் வரும். இந்த மாதிரி continuing with another half fold as shown in figure 2.18, we get an angle of measure. இப்போ வந்து நம்ம திரும்பவும் அதை என்ன செய்யறோம்? ஃபோல்ட் பண்றோம். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி 45 டிகிரிஸ்க்கு இடையிலையும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கிரீஸ் வந்து கிடைக்கும். அப்ப அந்த கிரீஸ் வந்து என்னவா இருக்கும்? இப்ப இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 0ல இருந்து 45 வரைக்கும் இருக்கு. அப்போ 45 வந்து 2ஆ டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த பார்ட் என்னன்னு கிடைச்சிருமா? அப்போ 45 2ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 1 2 is 2, 2 2s are 4, திரும்ப 2 2s are 4, பேலன்ஸ் 1, ஸோ 1 இருக்கு.
1ல 2 வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ பாயிண்ட் வச்சுக்கிறோம் 10 ஆயிரும். அப்போ 5 2s are 10. அப்போ 22.5 இருக்கும். அப்போ இதோட இந்த டிகிரிஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 22.5 டிகிரியா இருக்கும். இது 22.5 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 22.5 தான் இருக்கும். அப்போ 45 டிகிரில இருந்து 22.5 டிகிரி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 67.5 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி 90 டிகிரில இருந்து 22.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 112.5 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி 135 டிகிரில இருந்து 22.5 டிகிரி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 157.5 டிகிரி கிடைக்கும். இங்கு figure 2.20 we have angle AOB, angle BOC, angle COD, angle DOE, angle EOF, angle FOG, OH, HOI. இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இங்க என்ன இருக்கு? ஓன்னு கொடுத்துருக்கோமா? இங்க இருந்து என்ன கொடுத்துருக்கோம்? ஆங்கிள்ஸ்க்கு நேம் ABCD அப் டு I வரைக்கும் கொடுத்துருக்கோமா? இப்ப இதுக்கு அடுத்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஜேயா இருக்குமா? அப்ப இதுக்கு அடுத்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? IOJவா இருக்கும். இப்ப இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ? 180 டிகிரி இருக்கு. அப்ப இதோட மெஷர்மெண்ட் என்னவா இருக்கும்? 180 டிகிரியோட நம்ம எவ்வளவு ஆட் பண்ணணும்? 22.5 ஆட் பண்ணணும். அப்போ 22.5 ஆட் பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும்? 5.5 2 10 0 plus 1 2 அப்போ 202.5 கிடைக்கும். அப்போ IOJ யோட வேல்யூ என்ன இருக்கும்? 202.5. Angle bisector. Angle bisector na enna? At each step we folded in halves. This process of getting half of a given angle is called a bisecting the angle. The line that bisects a given angle is called the angle bisector of the angle. Identify the angle bisector is your handmade protractor. Try to make different angles using the concept of angle bisector through the paper folding. By na enna? 2ன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆங்கிளை நம்ம 2வா டிவைட் பண்றோம் அப்படின்னா இந்த லைனுக்கு பேரு தான் என்னது? பைசெக்டிங் சொல்லுவோம். இப்போ இந்த ஆங்கிளுக்கு பேர் என்னது? பைசெக்டிங் ஆங்கிள்னு சொல்லுவோம். Figure it out. Find the degree measures of the following angles using your protractor. Protractor வச்சு இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ண போறோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன்ல வந்து உங்களோட ப்ரொடெக்டரை வந்து வைக்கணும். இந்த பாயிண்ட்ல ப்ரொடெக்டரோட 0 வந்து இருக்கணும். அப்படி இப்போ இந்த லைன் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படிங்கும்போது 180 டிகிரி இருக்கும். ரைட் ஆங்கிள் அப்படிங்கும்போது எத்தனை டிகிரி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். இது வந்து 90 டிகிரியை விட என்னவா இருக்கு? கம்மியா தான் இருக்கு. அப்படி 90 டிகிரியை விட கம்மியா இருக்கும்போது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதான் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்ப இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ரொடெக்டர் வச்சு செக் பண்ணணும். அதே மாதிரி இதுலயும் உங்களோட ப்ரொடெக்டரை இப்படி வச்சு 0 அப்படிங்கிறது இங்க வர மாதிரி வச்சு ப்ரொடெக்டர் என்ன செய்யணும்? மெஷர் பண்ணணும். Find the degree measures for the angles given below. Check your paper protractor can be used here. இப்போ நம்மளோட பேப்பர் ப்ரொடெக்டர் வச்சு இதை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. How can you find degree measures of the angle given below using protractor? இப்போ வந்து இந்த பிக்சரை வந்து ஒரு ப்ரொடெக்டர் வச்சு நீங்க எப்படி வந்து ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ நம்மளோட ப்ரொடெக்டர் வந்து எப்படி இருக்கும்? நம்ம ப்ரொடெக்டர் வந்து ஹாஃப் சர்க்கிளா 180 டிகிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள் மட்டும்தான் மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இதோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தேவையான ஆங்கிள் என்னது? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பிடிக்கிறதுக்கு ஒரு சர்க்குலர் ப்ரொடெக்டர் வந்து இருக்கு. அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம கிட்ட மோஸ்ட்லி எல்லாரோட ஜாமெட்ரி பாக்ஸ்லயும் என்னதான் இருக்கும்? ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரி ப்ரொடெக்டர் தான் இருக்கும். அப்ப இதோட ஆங்கிள் வந்து எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரொடெக்டரை வந்து இந்த இடத்துல வச்சு இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு ஒரு ஃபுல் சர்க்கிளோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளவு இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். அப்போ இதோட ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு பார்த்து அதை நம்ம என்ன செய்ய போறோம்? இதுல இருந்து சப்ராக்ட் பண்ண போறோம். அப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த ஃபுல் பார்ட் வந்து கிடைச்சிரும். இப்ப நமக்கு வந்து ஃபுல் பார்ட் வேணும் இல்லையா? அதுல
இவ்வளோ பார்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனா நமக்கு என்ன தெரியும், இது எவ்வளோன்னு தெரியும், இது ஹோல் பார்ட் எவ்வளோன்னு தெரியும். அப்ப இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், இந்த பார்ட் வந்து கிடைச்சிரும். அண்ட் ரைட் த டிகிரி மெஷர்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ். இப்ப கீழே கொடுத்திருக்க ஆங்கிள்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், ப்ரொடெக்டரை வச்சு மெஷர் பண்ண போறோம். எப்படி ப்ரொடெக்டரை பிளேஸ் பண்ணணும், ப்ரொடெக்டர் வந்து எப்போதுமே எப்படிதான் பிளேஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு ஆர்ம்ல ப்ரொடெக்டரோட 0 டிகிரி இருக்கிற மாதிரி தான் பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுல என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு ஆர்மை வந்து நம்ம பேஸா எடுத்துட்டு அதுல வந்து நம்ம ப்ரொடெக்டரை பிளேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம், மெஷர் பண்ண போறோம். இது வந்து எவ்வளவு டிகிரிஸ் இருக்கும், 90 டிகிரிஸ்க்கு மேல இருக்கும். இது எவ்வளவு இருக்கும், 90 டிகிரிஸ்க்கு 90 டிகிரிஸை விட கம்மியா இருக்கும். இது எவ்வளவு இருக்கும், 90 டிகிரிஸை விட அதிகமா இருக்கும். இது எவ்வளவு இருக்கும், 90 டிகிரிஸை விட கம்மியா இருக்கும். Find the degree measures of angle BXE, CXE, AXB and BXC. இப்போ ஃபர்ஸ்ட் BXE இதோட ஆங்கிள் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஆங்கிள் எவ்வளவா இருக்கு, இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அப் டு எது வரைக்கும் நம்ம பார்க்கணும், இன்னர் மோஸ்டா தான் பார்க்கணும். அப்போ எங்க இருக்கு, 110க்கும் 120. அப்போ ஆங்கிள் BXE ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 115. ஏன் 115, 110க்கும் 120க்கும் இடையில இருக்கிற இந்த குட்டி லைன்ல தான் பாஸ் ஆகுது, அதனால 115 இருக்கும். இப்ப நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், CXE வந்து கண்டுபிடிக்கணும். CXE இதுவும் எப்படிதான் இருக்கு, இங்க இருந்துதான் 0 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம எங்க இருந்துதான் கவுண்ட் பண்ணணும், இன்னர் மோஸ்ட்ல இருக்கிறது தான் கவுண்ட் பண்ணணும். இதுவும் எப்படி இருக்கு, 80க்கும் 90க்கும் நடுவுல இருக்கு. அப்போ இது எதுல பாஸ் ஆகுது, 85ல பாஸ் ஆகுது. அப்போ ஆங்கிள் CXE அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரிஸ், 80 டிகிரிஸ்ல இருக்கும். இப்ப ஆங்கிள் AXB, ஆங்கிள் AXB அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம எங்க இருந்து மெஷர் பண்ணோம், இங்க இருந்து மெஷர் பண்ணோம். ஆனா இதை வந்து எங்க இருந்து மெஷர் பண்ணணும், இங்க இருந்து. எதுக்காக, 0 டிகிரிஸ் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆர்ம்ல இருந்து தான் என்ன ஸ்டார்ட் ஆகுது, 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம இங்க இருந்து தான் பார்க்கணும். அப்போ அவுட்டரை தான் பார்க்கணும். அப்போ AXB யோட வேல்யூ என்னவா இருக்கு, 65. AXB யோட வேல்யூ என்னவா இருக்கு, 65 டிகிரியா இருக்கு. இப்ப இதே இது BXC, BXC யோட வேல்யூ வந்து எப்படி இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணோம், 0 டிகிரில இருந்து இங்க இருந்து மெஷர் பண்ணோம். அதே மாதிரி இதை வந்து 0 டிகிரில இருந்து இங்க வந்து மெஷர் பண்ணோம். அதே மாதிரி இப்ப இது எப்படி இருக்கு, BXC அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி மெஷர் பண்றது, இங்க 120ல இருந்து 110 வரைக்கும் ஒரு லைன் இருக்கு இல்லையா. அப்ப இதுல இருந்து 110 வரைக்கும் எவ்வளவு இருக்கும், 5 இருக்குமா. அப்போ 5 இங்க இருந்து 10 இருக்கா, சோ 15. இங்க இருந்து 10 இருக்கா, சோ 25 பிளஸ் இங்க இருந்து 5, சோ 30. அப்போ BXC யோட வேல்யூ என்னவா இருக்கும், 30 டிகிரியா இருக்கும். Find the degree measures of PQR, PQS and PQT. PQT மெஷர் பண்ண போறோம், PQS மெஷர் பண்ண போறோம், PQR வந்து மெஷர் பண்ண போறோம். PQTயும் RQTயும் எப்படி இருக்கும், 90 டிகிரியை விட அதிகமா இருக்கும். அதே மாதிரி PQR, RQS, SQT இது எல்லாமே எப்படி இருக்கும், 90 டிகிரியை விட கம்மியா இருக்கும். Paper craft as per the given instruction. Then unfold and open the paper fully. Draw lines on the creases made and measure the angles formed. இப்ப நம்ம இந்த மாதிரி பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டே வரோம். அப்படி வரும்போது ஒரு கிரீஸ் கிடைக்கும். அந்த கிரீஸை வந்து நம்ம என்ன செஞ்சுட்டே வரோம், டிரா பண்ணிட்டே வரோம். கடைசியில நமக்கு இந்த மாதிரி லாஸ்ட்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து கிடைக்கும். Measure all 3 angles of triangle shown figure 2.21 and write the measures down near the respective angles. Now add up the 3 measures. What do you get? Do the same for the triangle in figure 2.21, B and C. Try it for other triangle as well and then make the conjecture for what happens in general. We will come back to why this happened in a later year. இப்ப நம்ம இந்த ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே என்ன செய்யறோம் அப்படின்னா மெஷர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆங்கிள் A வந்து மெஷர் பண்ண போறோம். அப்போ ப்ரொடெக்டர் இப்படி வச்சு இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். திரும்ப C யோட மெஷர்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். B யோட மெஷர்மெண்ட்
என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? A plus B plus C. இது 3 மெஷர்மெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். கண்டிப்பா எந்த ஒரு ட்ரையாங்கிளா இருக்கிறது, ட்ரையாங்கிளோட ஷேப் எப்படி இருந்தாலும் சரி, அந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் 3யுமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைக்கும்? 180 டிகிரி தான் கிடைக்கும். இந்த மிஸ்டேக் meant the mistake. நம்ம என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கறத கவனிக்க சொல்றாங்க. A student used a protractor to measure the angles as shown below. In each figure, identify the incorrect usage of the protractor and discuss how the reading could have been made and think how it can be corrected. இப்ப கீழ வந்து எப்படி எல்லாம் மெஷர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பிக்சர்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ப்ரொடெக்டர் வந்து எப்படிதான் வைக்கணும். ப்ரொடெக்டரோட 0 டிகிரி நான் வெர்டெக்ஸ்ல தானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ப்ரொடெக்டரை வைக்க கூடாது. ஏதாவது ஒரு ஆர்ம்ல இந்த 0 டிகிரி வந்து பிளேஸ் ஆகுற மாதிரி வைக்கணும். இது வந்து எப்படி வச்சிருக்காங்க, 80 டிகிரில வந்து பிளேஸ் ஆகுற மாதிரி வச்சிருக்காங்க. ப்ரொடெக்டர் வந்து எப்போதுமே எப்படிதான் வைக்கணும், 0 டிகிரில பிளேஸ் ஆகுற மாதிரி தான் வைக்கணும். அதாவது ஒரு ஆர்ம் வந்து 0 டிகிரில பிளேஸ் ஆகுற மாதிரி வைக்கணும். அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது, இங்க இருந்து இப்படியும் என்ன செய்யக்கூடாது, மெஷர் பண்ணக்கூடாது. எப்போதுமே வெர்டெக்ஸ்ல தான் மெஷர் பண்ணணும். அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸோட பாயிண்ட்டும் இந்த ப்ரொடெக்டரோட பாயிண்ட்டும் எப்படிதான் இருக்கணும், சேமா இருக்கிற மாதிரி தான் வச்சு மெஷர் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல தான் வச்சு மெஷர் பண்ணணுமே தவிர இந்த பாயிண்ட்ல வச்சு என்ன செய்யக்கூடாது, மெஷர் பண்ணக்கூடாது. ஃபிகர் இட் அவுட். வாட் ஆர் த ஆங்கிள்ஸ்? இப்போ இந்த கிளாக்கை பார்த்துட்டு நம்ம என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆங்கிள்ஸ் இன் அ கிளாக். கிளாக்ல வந்து என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு? The hands of a clock make different angles at different times. At 1 o'clock, the angle between the hands is 30 degree. Why? இந்த பிக்சரை பாருங்க. இதுல வந்து டைம் வந்து எவ்வளவு இருக்கு, 1 o'clock வந்து இருக்கு. இதோட மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 30 டிகிரி வந்து இருக்குங்கிறாங்க. ஏன் 30 டிகிரியா இருக்கு? இப்போ இதுல வந்து நம்ம ப்ரொடெக்டரை வச்சோம் அப்படின்னா இது வந்து என்னவா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். இப்ப நம்ம ப்ரொடெக்டரை வந்து இங்க பிளேஸ் பண்ணி மெஷர் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும், 90 டிகிரியை விட கம்மியா தான் இருக்கும். சோ இதோட ஆங்கிள் மெஷர்மெண்ட் எவ்வளவு, 30 டிகிரி. வாட் வில் பி த ஆங்கிள் 2 o'clock? இப்போ 1 o'clock அப்படிங்கும்போது 30 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா 2 o'clock அப்படிங்கும்போது என்னவா இருக்கும், 60 டிகிரியா இருக்கும். இதே இப்போ 1 o'clock அப்படிங்கும்போது என்ன டிகிரில இருக்கு, 30 டிகிரில இருக்கு. அதே 2 o'clock அப்படிங்கும்போது எப்படி இருக்கும், இது அப்படியே டபுள் ஆகுமா, அப்போ 60 டிகிரியா இருக்கும். இப்போ 4 o'clock அப்படிங்கும்போது இது அப்படியே டபுள் ஆகுமா, அப்போ 60 plus 60 என்ன வரும், 120 டிகிரி இருக்கும். அப்போ அதே இது 6 o'clock அப்படின்னா என்ன ஆகும், நம்ம 60 டிகிரி ஆட் பண்ணணுமா, அப்போ 120 டிகிரி பிளஸ் 60 டிகிரி என்ன வரும், 180 டிகிரி. இப்ப இத பிக்சரை பாருங்க. இப்ப 6 o'clock அப்படின்னா இப்படி இருக்கும் இல்லையா, இது ஸ்ட்ரைட் ஆங்கிளா தான் இருக்கும். அப்ப இதோட வேல்யூ என்ன, 180 டிகிரியா தான் இருக்கும். அப்போ 6 o'clock அப்படிங்கும்போது 180 டிகிரி இஸ் கரெக்ட். எக்ஸ்ப்ளோர் அதர் ஆங்கிள்ஸ் மேட் பை ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக். கிளாக்ல வந்து நிறைய டைமோட மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ண சொல்றாங்க. The angle of a door. இப்போ டோரோட ஆங்கிள் வந்து எப்படி மெஷர் பண்றது? Is it possible to express the amount by which a door is opened using an angle? What will be the vertex of the angle and what will be the arms of the angle? நம்ம ஒரு டோரை வந்து ஓபன் பண்றோம் அப்படின்னா இந்த டோரோட ஆங்கிள் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியுமா? எஸ், மெஷர் பண்ண முடியும். Sia is enjoying her time on the swing. She noticed that the greater she started swinging. The greater is the speed that achieves on her swing. But where is the angle? Are you able to see any angle? Swing. வித்யா வந்து ஸ்விங் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா இல்ல, இதுல நம்ம ஏதாவது ஆங்கிள் பாக்குறோமா? ஆமா பாக்குறோம். என்ன ஆங்கிள் பாக்குறோம், 2 ஆங்கிள் பாக்குறோம். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியை விட கம்மியா இருக்கு, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியை விட அதிகமா இருக்கு. நம்ம எத்தனை ஆங்கிள் பாக்குறோம், 2 ஆங்கிள் பாக்குறோம். Here is a toy with slanting slabs attached to its side. The greater the angle or slope of the slab, the faster the ball roll. Can angle be used to describe the slope of the slab? What are the arms of each angle? Which arm is visible and which is not? இப்ப இந்த பிக்சரை பாருங்க. இதுல வந்து ஏதாவது ஆர்ம் வந்து தெரியுதா? எஸ், தெரியுது. இப்ப இதுல இது ஒரு ஆர்ம் தெரியுதா? அதே மாதிரி இந்த போர்ட்ல இது ஒரு ஆர்ம் தெரியுதா? இது ஒரு ஆர்ம் தெரியுதா? இது ஒரு ஆர்ம் தெரியுதா? இங்க ஒரு ஆர்ம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆர்ம்ஸ் வந்து இருக்கு. Observe the image below where there is an insect and its rotated version. Can angles be used to describe the amount of rotation? How? What will be the arms of the angled and the vertex? Hint. Observe the horizontal line touching the insect.
இப்ப இதுதான் அதோட ஆங்கிள் அப்படின்னா இது வந்து எவ்வளவு தூரம் ரொட்டேட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இங்க இருந்து கரெக்டா எப்படி வந்திருக்கு? ஸ்ட்ரைட்டா வந்திருக்கா? அப்ப இது எவ்வளவு தூரம் ரொட்டேட் ஆயிருக்கு? ரைட் ஆங்கிள் 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. அதே தான் இதுவும். இது இங்க இருந்து நேரா வந்திருக்கு. 90 டிகிரி அப்படிங்கும் போது இன்னும் நேரா வரணும். அப்ப இது 90 டிகிரியை விட கம்மியா ரொட்டேட் ஆயிருக்கு. இது எல்லாமே நம்ம எதை பேஸா வச்சுதான் சொல்றோம்? இந்த ஹரிசாண்டல் லைனை பேஸா வச்சுதான் சொல்றோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.